வணக்கம். வாழ்க வளமுடன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடு வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சொந்தம் 16 உண்டு கூட யாருமில்லை கையெழுத்து போட. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு. அதுக்கப்புறம் ஒரு வாஸ்து விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். இது முழுக்க முழுக்க ஒரு வாஸ்து ரிலேட்டடான தலைப்பு இது. அதுக்கு முன்னாடி நம்ம வழக்கமாக பார்க்கக்கூடிய என்னுடைய பையனுடைய வாய்ஸில் திருப்பாவை 21வது பாசுரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த தலைப்புக்கு போயிடலாம். ஆண்டாளினுடைய 21வது பாசுரம், ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப. இதுதான் அந்த பாசுரத்தோட தொடக்க வரிகள். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வரைக்கும் அதாவது முதல் 10 பாடல்களில் தன் தோழிகளை தூக்கத்திலேருந்து எழுப்புவாங்க. வாங்க எல்லாரும் நம்ம போயிட்டு அந்த கண்ணனை தரிசிக்கிறதுக்காக வேண்டி நீராட போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முதல் 10 பாட்டில் அந்த மாதிரி தோழிகளை எழுப்பக்கூடிய பாடல்கள். அதுக்கப்புறம் 11வது பாட்டிலேருந்து 20வது பாட்டு வரைக்கும் கண்ணனை எழுப்ப சொல்லி அவங்களுடைய கண்ணனுடைய அப்பா, அம்மா, மனைவி, அண்ணன் எல்லார்ட்டையும் சொல்லுவாங்க. அந்த 11வது பாசுரத்திலிருந்து 20வது பாசுரம் வரைக்கும். இப்போ 21வது பாசுரம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆண்டாள் டைரக்டா கண்ணனையே எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நந்தகோபனும் எழுப்பல, அவங்க அம்மா யசோதையும் எழுப்பல, அவங்க மனைவி நப்பினையும் எழுப்பல, அவங்களுடைய அண்ணன் பலராமனும் எழுப்பல. இவங்கெல்லாம் யாருமே எழுப்பாத காரணத்தினால டைரெக்டாக நம்மளே எழுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த 21வது பாசுரத்தில் சொல்கிறாங்க. அதாவது சரணாகதியின் உச்சக்கட்டம்னா இந்த பாசுரத்தை சொல்லலாம். எல்லாரும் முதல்ல இந்த பாசுரம் கேட்டுடுவோம். அதுக்கப்புறம் அந்த சரணாகதியின் உச்சக்கட்டம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வாங்க எல்லாரும் அந்த பாசுரத்தை என்னுடைய மகனுடைய வாய்ஸில் கேட்போம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப. வணக்கம். ஸ்ரீமத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாய நித்தியமங்கலம். ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை 21ஆம் பாசுரம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மிதளிப்ப மாற்றாதே பாசுரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரிய உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலராய் மாற்றாக்கு வழி தொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது உன் அடிப்பணியுன் மாப்போலே போற்றியாமந்தம் புகழ்ன்றேலோரம்பாவாய். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்லிகை எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாறுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். வணக்கம். எல்லாரும் பாசுரம் கேட்டிருப்பீங்க. அதாவது ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாது பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசல் கண் ஆற்றாது அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். என்ன ஒரு அற்புதமான பாசுரங்க இது. அதாவது எடுத்துக்கொண்டு போகக்கூடிய பாத்திரங்கள் எல்லாத்துலேயுமே பால் கொடுக்குதான் அந்த பசுக்கள், இந்த நந்தகோபன் வளர்க்கக்கூடிய பசுக்கள். அப்போ அதுதான் அந்த சொல்றாங்க, ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மாற்றாது பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள். நீங்கள் எவ்வளோ பாத்திரம் கொண்டு போனாலும் அந்த பாத்திரம் நிரம்பி வழிகிற அளவுக்கு பால் கொடுக்குதான் அந்த பசுக்கள், வள்ளல் பசுக்கள்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மற்ற மன்னர்கள் எல்லாருமே கண்ணனுடைய பலத்தை கண்டு அஞ்சி அவனுடைய திருவடியை சரணாகதி அடையிறாங்களாம். அந்த மாதிரி நாங்கள் உன்னுடைய திருவடியை சரணாகதி அடைய மாட்டோம், உன்னை அன்பென்ற கயிற்றால கட்டி போட்டுருனாங்க, அதுக்கப்புறம் உன்னால் எங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த பாசுரம் இதுதான் பக்தியின் உச்சக்கட்டம், சரணாகதியின் உச்சக்கட்டம். அதாவது அன்பென்ற பிடியால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுளை நம்ம கட்டி போட்டுட்டோம்னா கடவுள் எங்கேயுமே போக முடியாது. அதாவது இதுக்கு உதாரணமாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, மகாபாரதத்தில் கண்ணன் தூது படலம்னு ஒன்று உண்டு. அது கண்ணன் தூது போகிறதுக்கு முன்னாடி உங்கள் 5 பேருடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர்கிட்டையும் கண்ணன் கேட்பாப்ல, கிருஷ்ணர் கேட்பார்.
அப்போ எல்லாரும் ஒரு ஒரு கருத்து சொல்கிறாங்க. நான் உண்மைதான் பேசுவேன் தருமன் சொல்கிறாரு. பீமன் வந்து மாற்றான் மனைவி என்னுடைய அம்மாவை நினைப்பேன், என்னுடைய கூட பிறந்த சகோதரியா நினைப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அர்ஜுனன் வந்து என்னுடைய காண்டீபத்தை யார் பழிச்சாலும் அவங்கள நான் வந்து கொன்னுடுவேன்னு சொல்கிறான். நகுலன் நான் சத்தியத்தை தாயா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சகாதேவன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த கிருஷ்ணருக்கே தெரியாத ஒரு விஷயத்த வந்து சகாதேவன் சொல்கிறான் அந்த இடத்துல. நீ எதுக்காக வந்தியோ அந்த வந்த வேலையை முடிச்சுட்டு போ. எதுக்கு எங்கள் 5 பேர்கிட்டையும் வந்து நீ என்ன சொல்கிறன்னு கேட்குற அப்படின்னு சகாதேவன் கிருஷ்ணரை பார்த்து சொல்லும்போது, அப்போது நான் எதுக்காக வந்திருக்கிறேன்னு உனக்கு தெரியுமா? அப்போ நீ சொல் பார்க்கலாம் நான் எதுக்காக வந்துக்கிறேன்னு அப்படின்னு சொன்ன உடனே, இந்த பூமி பாரத்தை தீர்க்கறது தானே நீ வந்திருக்கிற. ஆமாம், நான் பூமி பாரத்தை தீர்க்கறது தான் வந்திருக்கிறேன். இந்த மகாபாரத போரை நடத்துவதற்காக தான் நான் வந்திருக்கிறேன். இந்த போர் நடக்காது இருக்கிறதுக்கு நீ ஒரு உபாயம் சொல்லு அப்படின்னு சகாதேவனை பார்த்து கிருஷ்ணர் கேட்கும்போது, சகாதேவன் வந்து ஒரு வழிமுறை சொல்கிறாப்புல. அதாவது இந்த நாட்டை வந்து கர்ணன் கிட்ட ஒப்படைக்கணும், அதுக்கப்புறம் அர்ஜுனனை கொல்லணும், அதுக்கப்புறம் பீமனை வந்து இரும்பு சங்கிலி போட்டு பாதாள சிறையில் அடைக்கணும், திரௌபதியோட கூந்தலை நம்மளே வந்து மொட்டை அடிச்சு விட்டுடணும். இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் உன்னை சும்மா விட்டா நீ கம்னு இருக்க மாட்ட, உன்னை வந்து கட்டி போட்டுடணும் அப்படின்னு சொல்லி சகாதேவன் சொல்லும்போது, அப்போது சரிப்பா நீ இதெல்லாம் முன்ன சொன்னதெல்லாம் சரிதான், எல்லாத்தையும் செஞ்சிடலாம், ஆனால் நீ என்னை எப்படி கட்டி போடுவ அப்படின்னு கிருஷ்ணர் கேட்ட உடனே நான் கட்டி போடுவேன்னு சொல்கிறான். நீ எப்படி என்னை கட்டி போடுவ அப்படின்னு, என்னை கட்டி போட்டு நீ முதல்ல பார்க்கலாம், அதுக்கப்புறம் நீ சொல்கிறதெல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்றாப்புல. அவங்க நின்று பேசிய இடம் வந்து ஒரு பெரிய கல் தூண் நிறைந்த மண்டபம். தனியாக கூட்டு போய் பேசுகிறாரு. கிருஷ்ணர் என்ன பண்ணார், அந்த அந்த மண்டபத்தில் எத்தனை தூண் இருக்குதோ அந்த எத்தனை தூண்லேயும் வந்து போய் ஒழிச்சுக்கிட்டார். இவர் என்ன நினைச்சாருன்னா, சகாதேவன் ஓடுவான், ஒரு கயிறை எடுத்துன்னு வந்து கட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டார். ஆனால் இவன் எங்கேயுமே போல, இருந்த இடத்துல இருந்தே தன் மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய கிருஷ்ணனை பக்தி என்ற கயிற்றால் கட்டிட்டார். இடைவிடாத பக்தி, கிருஷ்ணர் பக்தியை வந்து மனசில் நினச்ச உடனே அவர் வெளியில் மூச்சே விட முடியல. அப்போது சகாதேவனால் மூச்சு விட முடியாத நேரத்தில் உள்ளே இருக்கக்கூடிய கிருஷ்ணனாலையும் மூச்சு விட முடியல. சகாதேவா நான் தோத்துட்டேன், நீ அந்த கட்டை அவுத்து விடு, நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லி உள்ளார இருந்து சகாதேவனுடைய மனதில் இருந்து சொல்கிறார். அப்போ நான் கட்டை அவுத்து விடணும்னா எனக்கு நீ ஒரு சத்தியம் பண்ணி கொடு, அப்போ தான் நான் அவுத்து விடுவேன் அப்படின்றான். இப்போ நடக்க போகிற அந்த மகாபாரத யுத்தத்தில் எங்கள் 5 பேரையும் காப்பாற்றி கொடுப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தினா நான் உன்னை அவுத்து விட்டுறேன்றாப்புல. அதே மாதிரி அந்த சத்தியத்தை கிருஷ்ணர் செய்து கொடுத்த உடனே சகாதேவன் வந்து அந்த கயிறை, பக்தி என்ற கயிறை வந்து அவுத்து விட்டார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து மூச்சே வருது. ஸோ இதே மாதிரி தான் ஆண்டாள் வந்து இந்த ஒரு விஷயத்தை தான் ஆண்டாள் வந்து ஒரு அற்புதமாக சொல்லியிருக்கா இந்த பாசுரத்தில். அப்போ நம்ம கடவுள்கிட்ட நம்மளை ஒப்படைச்சிட்டோம்னா கடவுள் நமக்கு எல்லாத்தையுமே செய்வார் என்பதற்கு இந்த பாசுரம் வந்து ஒரு அற்புதமான பாசுரம். நேரம் கிடைக்கும்போது படித்து பாருங்க, டெய்லி படிங்க. நிச்சயமாக கடவுள்கிட்ட நம்மளை ஒப்படைக்கும் போது கடவுள் நமக்காக எதையும் செய்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையை ஆண்டாள் இந்த பாசுரம் மூலயமா நமக்கு சொல்லியிருக்காங்க. படித்து பாருங்க, நிச்சயமாக உங்களுக்கும் இந்த ஆண்டாளுடைய அனுகிரகம், கடவுளுடைய அனுகிரகம் நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து நம்ம வந்து அந்த தலைப்புக்கு போயிடலாம். சொந்தம் 16 உண்டு கூட, யாரும் இல்லை கையெழுத்து போட. அதாவது சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு வாஸ்து பயணம். அந்த வாஸ்து பயணத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சூட்சமம் என்னன்னா, எனக்கு அதை பற்றி எனக்கு தெரியும். பட் அந்த நான் போகக்கூடிய இடம், போய் பார்த்த இடம், இதெல்லாம் வந்து ஒரு பிரமிப்பை வந்து அவங்களுக்கு கொடுத்த நிகழ்வாக தான் இருந்தது. காலையில் போயிட்டு ஒரு இடம் பார்த்தாச்சு, ஒரு நல்ல இடம். அவர் என்ன பண்ணுறாரு, அவர் சொன்னது அவங்க வீட்டுக்கு பார்க்கணும்னு சொல்லி, ஆனால் அவங்க பக்கத்தில் அவங்க அக்கா வீட்டுக்குதுன்னு கூட்டு போய் காட்டுறாரு. அவங்க தூங்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. அவங்கள எழுப்பி போய் பேசுகிறோம். அவங்களுக்கு கேட்காம வேற ஒருத்தருக்கு கேட்குறாங்க. இது என்னென்னா,
எனாமா கிடைச்ச மாட்டை நிலாவில் அடிக்கிறது அப்படின்றத சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னை கூப்பிட்டது ஒரு வீடு பார்க்கறதுக்கு. அந்த வீடு பார்த்தாச்சு. அந்த நபர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஒரு செங்கல் எடுத்து இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் வைக்க மாட்டார். எனக்கு தெரியும் அவரு இப்படி தான் செய்வார். செய்யவே மாட்டார் அவர். நான் சொன்னதை எதையும் கேட்க மாட்டார். ஸோ அந்த நபர் அவங்க அக்கா பக்கத்தில் இருக்காங்கன்னு கூட்டிட்டு போய் காட்டுறாரு. அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. தூங்குறவங்க எப்படி நம்ம சொல்கிறத கேட்பாங்க? அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னொருத்தருக்கு கேட்குறாங்க. அவரோட வாழ்க்கையே வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அவர் எப்படி கேட்பாரு? கண் காணாத தூரத்தில் இருக்கார். ஸோ இந்த 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 விஷயம் எல்லாமே முதல் பார்த்த வீடு எனக்கு 0. அவ்வளோதான். அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஒரு துரும்பு எடுத்து இந்த பக்கம் போட மாட்டாங்க. அந்த மாதிரியான ஆட்கள். ஸோ நான் போன வேலையை நான் சிறப்பாக முடிச்சுட்டு வந்துட்டேன். நான் சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு. செய்ய வேண்டியது என்னென்ன செய்யணும்னு அதை எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு வீடு போய் பார்க்குறேன். அதாவது போகும்போதே நமக்கு தான் தெரியுமே, இயற்கை சொல்லிக்கிட்டே இருக்க என்ன நடக்க போகுது அப்படின்னு. இதுதான் அந்த தலைப்புக்கு சம்பந்தப்பட்ட வீடு. அந்த வீட்டில் போய் பார்க்குறேன். ஒரு 2 சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. 2 பேருமே வந்து ரொம்ப நெருங்கின உறவினர், ரத்த சம்பந்தப்பட்டவங்க. இவர் வந்து கூட்டின்னு போன நபர் வந்து அவங்க இல்லாத போது என்னை கூட்டின்னு போகணுன்ற ஒரு எண்ணத்தில் இருந்திருக்காரு. ஆனால் நான் போகிற நேரத்தில் அவங்க வீட்டில் இருக்காங்க. போயிட்டு பார்க்குறோம். அந்த வீட்டுக்கு காம்பவுண்ட் கிடையாது. ஒரு நீளமான இடம். அதில் வந்து சென்டராக வீடு கட்டியிருக்காங்க. ஒரு சின்ன வீடு கட்டியிருக்காங்க. அதாவது ஒரு 75% நல்லா இருக்கு. அப்போது வீடு நல்லா தானே இருக்கு. எதுக்கு என்ன கூப்பிட்டுருப்பாங்க? நான் யோசிக்கணும்ல. அப்போது நான் கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்க அந்த கூட இருந்தாங்க இல்லையா, அவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஐயா, இந்த வீடு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டாங்க. ஒரு நல்ல கேள்வி. நான் அந்த வீடு என்னென்ன செய்யுன்றத ஒரு 5 பாயிண்ட் சொன்னேன். இதெல்லாம் செய்யும் அப்படின்னேன். அப்படின்னா இந்த வீட்டில் இருக்கலாமா அப்படின்னாங்க. இருக்கலாமான்னு ஒரு கேள்வி அங்கே வந்தாலே அவங்க வந்து அந்த வீட்டை நம்பலைன்னு தான் அர்த்தம். ஐயா, இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, வேற எங்கன்னா போயிடுங்க அப்படின்றேன். அதுக்கப்புறம் காரணம் கேட்குறாங்க. அதாவது நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே கேள்வி அவங்க கேட்டு, நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு பதில் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அப்போது இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னா காரணம் என்னன்னு கேட்கும்போது, இந்த வீடு வந்து ஒரு தவறான தெரு பார்வையில் இருக்கு. அந்த தெரு பார்வை என்ன வேலை செய்யும் அப்படின்னா, ஒரு 3 வேலை தான் சொன்னேன் நான். அதில் ஒரு வேலை அந்த வீட்டில் நடந்துடுச்சு. அதாவது ஒரு 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 வார்த்தை சொல்லுவாங்க, யானை அசைந்து தின்னும், வீடு அசையாமல் தின்னும் சொல்லி. இப்போ அசையாமல் தின்னும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் யாராவது ஒருத்தரை வந்து அது எடுத்துக்கும். அந்த வீடு அந்த தவறான அமைப்பு இருக்கிறதுனால. ஸோ அந்த வகையில் அந்த அந்த இழப்பு அந்த வீட்டில் வந்துடுச்சு. நடந்து ஒரு ஒரு 40 நாள் தான் ஆயிருக்கும். இதுக்காக தான் நாங்கள் கூப்பிட்டோம் அப்படின்னாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த வீட்டில் வந்து அவருக்கு வந்து முதல் பெண் குழந்தை. அவ காலேஜ் படிச்சுட்டு வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு பையனை காதலிச்சு அந்த பையன் கூடவே போயிட்டு கல்யாணம் பண்ணின்னு வீட்டை விட்டு போயாச்சு. இது நடந்து 40 நாள் பொறுத்து தான் என்னை கூப்பிடுறாங்க. இதுதான் நம்ம சொல்கிறோம், இந்த வீடு இந்த வேலையெல்லாம் செய்யும், இந்த தெருப்பார்வை, இந்த தெருக்குத்து இதை செய்யும். இதெல்லாம் செய்யாமல் இருக்கணும்னா என்ன பண்ணுறது? நான் ரொம்ப நேரம் அவங்க வீட்டில் இல்லை. ஏன்னா கூட இருந்த அந்த உறவினர் வந்து, இதெல்லாம் வந்து இப்போ ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க, இதெல்லாம் வெறும் மண், வாஸ்துலாம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது, எது எது எங்கெங்கே இருக்கணுமோ அது எது அங்கங்கே இருந்தால் ஓகே, மற்றபடி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, இதெல்லாம் நம்பக்கூடியதா இல்லை அப்படின்னாரு. சரி, நமக்கு ஒரு சவால் விட்ட மாதிரி ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொல்லியிருக்காரு இல்லையா, அவருக்கு இதை புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு 10 நிமிஷம் தான் டைம் எடுத்துக்கிட்டேன் நான்.
நான் என்ன சொன்னேன்னா, இப்போ இதெல்லாம் நடக்காம இருக்கணும் அப்படின்னா இந்த வீட்டில் என்ன செஞ்சா, என்ன பரிகாரம் செஞ்சா இந்த வீட்டில் அதெல்லாம் நடக்காம இருந்திருக்கும் அப்படின்னாரு. அதுதான் நம்ம சொந்தம் 16 உண்டு கூடன்னு சொல்லிட்டோம்ல. அப்போ நீங்கள்லாம் இருக்கீங்கல்ல, நீங்க இருந்திருந்தா இது நடந்திருக்காதுன்னு. அவங்களுக்கு புரியல. என்ன சொல்றீங்க? எங்களுக்கு புரியலையே அப்படின்னாங்க. நாங்க வந்து ஏற்கனவே இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு எதிர்த்தாப்புல பழைய வீடு, ஓட்டு வீடு இருந்தது. அந்த வீட்ல எல்லாருமே சந்தோஷமா தான் இருந்தோம். எல்லாருமே நல்லா தான் இருந்தோம். இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைலாம் நடக்கல. ரொம்ப காலம் ஒரு 15, 20 வருஷம் நாங்க நல்லா தான் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் இந்த வீடு கட்டின்னு வந்து இப்ப தான் ஒரு 3 வருஷம் ஆயிருக்கும். இதுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை நடந்து போச்சு. அப்படின்னு சொல்லும்போது, ஐயா நீங்க சொந்தம் 16 நீங்க எல்லாருமே இருக்கிறீங்க. நீங்க போயிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை நடக்கும். நீங்க வந்தீங்கன்னா பிரச்சனை நடக்காது அப்படின்னு. அப்பயும் அவங்களுக்கு புரியல. ஆ அப்பதான் சொன்னேன். இப்போ நீங்க அந்த சந்தோஷமா இருந்தீங்கன்னு சொல்றீங்கல்ல அந்த வீட்ல. அந்த வீட்ல யார் யாரெல்லாம் இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, எங்க அப்பா, அம்மா, தம்பி, அண்ணன், அத்தை 2 பேர் இருந்தாங்க அப்படின்னாங்க. இப்ப இதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதாவது அதுக்கப்புறம் தான் அவங்க விளக்கமா சொன்னேன். அதாவது நம்முடைய இரத்த உறவினரா இருக்கலாம். இல்ல நம்முடைய இரத்த உறவினர் இல்லாமல் இருக்கலாம். யாரோ ஒருத்தர் 3வது நபர் நம்ம வீட்ல நம்ம கூட இருக்கும்போது, இந்த தவறான தெருக்கூத்து அமைப்புக்கு ஒரு 3 பெர்சன் நம்ம கூடயே இருந்து, உணவ சாப்பிட்டுட்டு, நம்ம கூடயே படுத்துக்கிட்டு, நம்ம கூடயே இருந்தாங்கன்னா, உங்களுக்கு இந்த பாதிப்பு வராது. அப்படி இல்ல அப்படின்னும்போது, உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து யோசிச்சாங்க. ஆமா, எங்க 2 அத்தைமார் கூடவே தான் இருந்தாங்க. அவங்க போனதுக்கப்புறம் எங்க அப்பா இறந்துட்டாரு. உடனே எங்க அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க வீடு கட்ட ஆரம்பிச்சோம். எனக்கும் எங்க தம்பிக்கும் பாகம் பிரிச்சு. வீடு கட்டி முடிச்ச உடனே ஒரு பையன் வந்து அந்த பையனுக்கு அப்பா, அம்மா கிடையாது. அவன் எங்க கூடவே தான் இருந்தான். இந்த 3 வருஷமா என் கூடவே தான் இருந்தான். இப்பதான் வெளில போயிட்டான். வெளில போயிட்டு ஒரு 2 மாசம் தான் ஆயிருக்கும். என் பொண்ணு இப்போ வந்து வேற ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணின்னு போயிட்டா அப்படின்னாங்க. இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்னது இதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். இது வந்து நீங்க தத்துன்னு எடுத்துக்கலாம். இல்ல நீங்க வேற யாருன்னா உறவினர்கள் கூட இருக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாம். இந்த தெருக்கூத்து உள்ள அமைப்பு இந்த வேலையை உங்களுக்கு செய்யும். ஸோ இதில் வந்து நான் ஒன்றும் இதில் பெருசாக நான் செய்யல. இதை நான் வந்து கற்றுக்கிட்டது, நான் புரிஞ்சுக்கிட்டது, இந்த இயற்கை எனக்கு சொல்கிறது எல்லாருமே நான் வந்து ஒரு சில பல புள்ளிகளாக இருக்கும்போது நான் அதை ஒன்று சேர்த்து பார்க்கும்போது இந்த நிகழ்வுகள்லாம் இந்த வீட்டில் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க அந்த சொன்ன நபர் எல்லாமே மண்ணுன்னு சொன்ன நபர் ஒத்துக்கிட்டார். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்த வேலை முடிஞ்சது. என்ன தீர்வு சொல்கிறீங்க அப்படின்னார். தீர்வு நீங்களே சொல்லியாச்சு. கூட யாருன்னா ஒருத்தரை வச்சுக்கோங்க. இல்லை முடியாது அப்படின்னா இந்த வீட்டை விட்டுட்டு நீங்கள் வேற எங்கேயாவது வீட்டுக்கு போயிடுங்க. அதுதான் உங்களை காப்பாற்றிக்க முடியும். இதில் வந்து பரிகாரம் கிடையாது. கோவில்னா நீங்கள் வந்து பழனிக்கு போயிட்டு வாங்க. அந்த முருகர் வந்து உங்களை வழி நடத்துவார். அடுத்த கட்டம் உங்களை கொண்டு போவார். அந்த பழனி முருகனை பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு, நல்ல எதிர்காலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கேருந்து விடை பெற்று வந்து விட்டோம். அந்த ஒரு நபர் சொன்னார் இல்லையா, அவங்க உறவினர் வந்து இதெல்லாம் வெறும் மண்ணு தாங்க, இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்னு சொன்ன நபர் என்னை வந்து கார் வரைக்கும் வந்து வழி அனுப்பி விட்டுட்டு தான் போனார். அதுக்கப்புறம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு. அதனால அந்த வீட்டில் வந்து யாராவது ஒருத்தர் அவங்க கூட இருந்தாங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க. இது என்ன தெருக்கூத்து அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, அது வடக்கு தெரு பார்வை அது. ஸோ அந்த மாதிரியான அமைப்புள்ள வீடெல்லாம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறது. அதுதான் நம்ம வந்து நடைமுறையில் பார்த்துட்டு இருக்கோம். இதை வந்து நம்ம தவிர்க்கணும்னா ஒரு 3 பெர்சன் அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவங்க நல்லா இருப்பாங்க, ஜெயிப்பாங்க. அவங்க போனதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களே அது தாக்கி கொண்டு இருக்கிறது. இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவிய இந்த பிரபஞ்சத்துக்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஆண்டாளனுடைய 22வது பாசுரத்துடன் ஒரு நல்ல வாஸ்து தகவலோடு சந்திக்கின்றேன். 6 தடந்தோள் வாழ்க, 6 முகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வெள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன், எல்லாம் செயல்கூடும்.